ஹலோ வஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம வெங்காயம் போடாமல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையானது ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பேக்கெட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அதில் இந்த அலம்பி வச்ச தக்காளி எல்லாம் போடுறேன். பாருங்க, தக்காளி போட்டுட்டேன். அதில் ஒரு 6-7 கஸ்தூரி மிளகாய் போடுறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போடுறேன். 3 கிராம்பு போடுறேன். 2 ஏலக்காய் போடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். ஒரு 10 முந்திரி போடுறேன். ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு மூடிட்டேன். அடுப்பை கொஞ்சம் இதுவாக வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெடித்து தோலெல்லாம் உறிஞ்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரி சின்ன மிக்சியில் ஒரே ஒரு மிளகா, 2 சின்ன இஞ்சி துண்டு, இது ரெண்டுத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதெல்லாம் ஆறிடுத்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். அதே கடாய் தான் அலம்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் காயட்டும், ஈரெல்லாம் போக. காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு வெண்ணெய் போடுறேன். அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். இந்த கரண்டியால் 3 கரண்டி ஊற்றியிருக்கேன். இப்போது இந்த வெண்ணெய் கரையட்டும். இப்போது வெண்ணெய் கரைஞ்சி எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி போட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூனு தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன், அது போடுறேன். நம்ம ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சோண்டு மிளகா பொடி போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். ஒரு ஸ்பூன் இருக்கும் உப்பு போடுறேன். ஒரு ஸ்பூனு சர்க்கரை போடுறேன்.
நல்லா இதுவாகி போச்சு. இப்போது அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். அரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டேன். நல்லா கலரிடலாம். அதை மிக்சியை அரைச்சதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் ஊற்றிடுறேன். இது மிக்சி அரைச்சி எடுத்த அதில் தண்ணி அலம்பி ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சதுனால எடுத்துகிட்டு பார்க்கலாம். கொதி வந்திருக்கு. இந்த பொடி வாசனையெல்லாம் கூட போயிடுது. பாருங்கள், லேசாக கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி பன்னீரை வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக. இதை நம்ம போட்டுடலாம். இந்த பன்னீரை ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், எல்லா பன்னீரையும் போட்டுட்டேன். முள்ள கலரி கொடுத்துடலாம். இந்த பன்னீர் உள்ள எல்லா கிரேவியெல்லாம் கொஞ்சம் காரம் இறங்கணும். அது வரலாம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டுக்குவோம். அப்படியே கலரி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கார்த்திகை மாதம் அமாவாசை இந்த டைம்லலாம் வெங்காயம் போடாமல் ஏதாவது செய்ய முடியாது. அதனால் இப்படி வெங்காயம் போட்டு செஞ்சால் அந்த நாளில் சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன், அதனால் இப்போ காமிச்சிட்றேன். கஸ்தூரி மேத்தி நல்லா தூவி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும்.